வணக்கம். ஆன்மா மலரட்டும், ஜொலிக்கட்டும். நேர்மையின் மகிமை என்றும் நிற்கும், அழியாது. அக்காலங்களில் கிராமங்களில் உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது, பாசம் இருந்தது, அனைத்துமே பொங்கி வழிந்தது. அக்காலங்களில் பகைவர்களை கூட நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது, இன்றும் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் மாறிவிட்டது. ஒரு பெரியவாள் அந்த கிராமத்துக்கு, அந்த கிராமத்தினுடைய நிலை எப்படின்னா, வெள்ளாமைகளில் மாடு மேய்த்தால் பவுண்டுன்னு ஒன்று வச்சுக்கிடுவாங்க. அதில் அடைச்சி விட்டுருவாங்க. அதுக்குன்னு பவுண்டுக்குன்னு ஒரு காவலர் 2-3 பேர் போட்டுருவாங்க. எங்கே மேய்தோ டக்குன்னு பவுண்டில் அடைச்சிட்டு அவங்க அந்த யார் வேணாலும் அடைக்கலாம். அடைச்சிட்டு கொஞ்சம் நாலனாவோ என்னமோ கொடுப்பாங்க. அதை கூட தவறாக யூஸ் பண்ணிடுவாங்க. இரண்டாச்சுமே சும்மா புல்வெளியில் மேய்ஞ்சதை கூட அடிச்சுட்டு சினிமாவுக்கு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படியும் நடந்துச்சு. அப்போ அதுக்கு பின்னாடி அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு 3 பேர் சேர்ந்து வெள்ளாமையில் குருதவழி என்கிற பயிரில் மேய்த்து விடுகிறார்கள் ஆடு மாட்டை. அதை மேய்த்து விடவும் புகார் போகுது அந்த பெரியவாள்கிட்ட. அதில் பெரியவாளுடைய மகனும் அந்த 3 நபரில் ஒருவர். என்ன பண்ணாங்க, கூட்டம் கூடுகிறது. 3 பேருமே அபராதம் விதித்து சபையை வணங்கும்படி அந்த கூட்டத்தில் சொல்கிறார். அதில் பெரியவாள் மகன் நான் வணங்க முடியாதுன்னு நிமிர்ந்து நிற்கிறார். யாராக இருந்தாலும் இந்த சபையை வணங்கித்தாக வேண்டும் என்று அவர் ரொம்ப உணர்த்துகிறார். அப்புறம் சபையை வணங்கி அவருடைய பவுண்டு, அவருடைய ஃபைனு ஆளுக்கு என்னங்கிறத இவரும் சபையை வணங்கி அவனுக்காக நான் கட்டிக்கிறேன்னு பணமாக இவர் கட்டி விடுகிறார். தான் மகன் இந்த காலங்கள் எப்படின்னா, தான் மகன் ஒரு கேஸில் மாட்டிக்கணும்னா அவனை எப்படியாச்சும் உடைச்சி எடுக்கணும், தப்பித்து விடணும், இருந்து தப்பிக்கணும், ஓட்டையாக்கணும் அப்படின்னு அக்காலங்கள் அப்படி இல்லை, நல்லா இருந்தது.